இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் அதிகாரம் 19 வசனங்கள் 1-7 முடிய. அப்போஸ்தலர் அதிகாரம் 19 வசனங்கள் 1-7 முடிய. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சிலர் சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். இது தேவனுடைய வசனம். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். நமக்கு இங்க தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க என்று நம்ம போதகர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. லைன் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் உல்லன்ஸ்ல இருந்து போதகர் ஐசக் ராஜு வந்திருக்கிறாங்க. கை தட்டி அவரை வரவேற்க. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக இந்த தருணத்தை அளித்த உங்களுடைய போதகர் மறை திரு இஸ்ரேல் அவருக்கு என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பிசிசிக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இந்த காலை பொழுதிலே வருகிறதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதமான ஆராதனை, அழகான ஒரு செஞ்சுரி, ரொம்ப எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம இந்த இடத்துல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு இடம். ஏனென்றால் சம்பவம் தமிழ் மெத்தடிஸ்ட் சபையிலே நான் போதகராக 5 வருஷம் இருந்திருக்கிறேன். பக்கத்துல தான், தடுக்கி விழுந்தா சம்பவம் தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச். சரியா, அங்கிருந்து போதகராக இருந்திருக்கிறேன். ஸோ அதனால இந்த வட்டாரம் எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நான் உட்லண்ட்ஸ்ல இருக்கிறேன். எங்களுடைய சபை உட்லண்ட்ஸ்ல இருக்குது. இன்னும் பக்கம் தான் ஆகும். பிரேயர் டிரைவ் செய்யறாங்கன்னு ஒரு அருமையான சகோதரி சொன்னார்கள். ஸோ இந்த இஷ்யூல தான் செய்வீங்களா? முடிஞ்சா நீங்க உட்லண்ட்ஸ் கூட போகலாம். நல்ல அருமையான ஒரு ஊழியம், நல்ல சாட்சிகளை நாம் கேட்டோம். சாட்சிகள் முழுமையாக நம்ம கேட்கும் பொழுது இந்த சாட்சிகள் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களை குறித்த சாட்சிகளாக இருக்கிறது. ரொம்ப நம்ம கேட்கறது இல்லை. லாட் மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸை பற்றி தான் நம்ம நிறைய கேட்போம். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சாட்சிகள் கேட்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம். முத டாபிக்ல வச்சிருங்க. Somebody is operating the PowerPoint. Who is that? Okay. First இதுல okay. So அப்போஸ்தலர், இந்த அப்போஸ்தலர் நிருபத்தை அப்போஸ்தலரை எழுதினவர் நமக்கு தெரியும், லூக்கா. ரைட்டா? அவர் 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒன்னு லூக்கா, ஒன்னு அப்போஸ்தலரை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இன்று நம்மளுடைய தலைப்பானது ஆவிக்குரிய வல்லமையை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் என்பதை குறித்து இந்த பகுதியிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம்
கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால், ஒருத்தர் வாசியுங்கள் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். ஆம், இந்த ஒரு கேள்வி எழும்பினது. எந்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? Which baptism have you received? இன்றைக்கு நம்ம ஒருத்தர் ஒரு சிலர் நம்மளை அப்படி கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் இந்த கேள்வி எழும்பினது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரி, இந்த கேள்வி ரொம்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேள்வி ஒரு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பை பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It does not make so much of a sense which baptism you have received. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னாக்க எந்த பேப்டிசம் நீங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன ஆயிரும்? ரொம்ப ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு ஒரு மாதிரியான டிபேட் வந்துவிடும். ஆனா பவுல் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு அல்ல, ஆழமாக நம்ம பார்க்கும் பொழுது சில காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. சிங்கப்பூர்ல சில நம்ம சட்டங்களை நமக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம்ம can we proselyte can you propagate Christianity? கடவுளை பத்தி நீங்க பேசலாமா சிங்கப்பூர்ல? யோசித்து பாருங்க, சிங்கப்பூர்ல மத்தவங்ககிட்ட கடவுளை பத்தி பேசலாமா? எங்க சேர்ச்சுக்கு வாங்க, அல்லது நீங்க பிரீதிகளை கொடுக்கலாமா? சட்டத்தை நீங்க பார்த்தீங்க, ஆர்டிகல் 15 of the Constitution of Singapore state, every person has the right to profess and practice his religion, to propagate it. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட நமக்கு கடவுளை பத்தி பேசக்கூடாது, இவங்க கிட்ட கடவுளை பத்தி பேசக்கூடாது, இந்த இடத்துல கடவுளை பத்தி பேசக்கூடாது, அந்த இடத்துல கடவுளை பத்தி பேசக்கூடாது, நம்ம ஜெபிக்க கூடாது பொது இடத்துல. of course சில restrictions இருக்கு. But when you are filled with the Holy Spirit, there is different power working, operating. Hallelujah. வித்தியாசமான வல்லமை அங்க இருக்கும். ஞானத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு நல்ல நல்ல பாட்டு பாடணும். சிஸ்டர் சொன்னாங்க காலையில, எந்த சிஸ்டர் பாடினாங்க, இன்னைக்கு பாட்டு நடத்தினவங்க சொன்னாங்க, in line with the sermon we selected the songs. Very beautiful, very correct. அருமையா இருந்துச்சு அல்லவா? பாடெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப ஹீலிங்கா இருந்தது, ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்தது. ஆராதனைக்கு it creates a tone for the worship, for hearing the word of God, even the entire entrance into the entire worship அப்படியாக இருந்தது. ஆவிக்குரிய காரியங்கள் ரகசியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது முக்கியம். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கும். Just like knowing the law of this nation, then you will be able to use the power, to exercise the power. You have the freedom to use the power. அதனால நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி சீஷர்கள் இயேசு கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் இந்த பிசாசை விரட்டுறோம், பிசாசு ஓட மாட்டேங்குது என்று இயேசு கிட்ட சொன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, மத்தேயு 17:21, மார்க் 9:29 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிசாசு எப்படி வரும்? எதனால? ரெண்டு காரணத்தினால தான் பிசாசு அது வெளியே போக முடியும், துரட்ட முடியும். என்ன காரணம்? ஒண்ணு என்னது? ஜெபம், இன்னொன்னு உபவாசம். இதனால அந்த பிசாசு துரட்டம். இது ஒரு ரகசியம் தானே? எத்தனையோ பேரு நீங்கள் பாருங்கள், சில ரகசியத்தை தெரியாதபடி இருக்கிறார்கள். போனியோ ஐலண்ட்ல முன்பு
அங்க வந்து ஒரு சுவிசேஷத்தை பரப்ப இவாஞ்சலிஸ்ட், அவங்க சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு அவர்கள் அங்கு ஆண்டவரோட வார்த்தையை சொல்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்ப அங்குள்ளவங்க சொன்னாங்க, இங்க நிறைய கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சரியா? நிறைய ரொம்ப எதிர்ப்பு, நிறைய வயலன்ஸ்லாம் இருக்கும். நீங்க வந்தீங்கன்னாக்கா வயலன்ஸ் உங்களுக்கு எதிராக நடக்கும்னு. சரி, இவங்க வந்து கிறிஸ்தவங்க வந்து என்னது, நம்மளை போல கிறிஸ்தவர்கள், சரியா, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நம்மளை போல நைஃபா இருக்கலாம். நைஃப்னா என்ன தெரியுமா? வெகுளியா இருக்கலாம். சரி, அப்படியே போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்டட் ஒரு இடத்துல வந்து போயிட்டு செய்தார்கள். அவங்களுக்கு தாக்கப்பட்டது. அவர்கள் அம்புகள் எடுத்து அவர்கள் ஏதாவது they use certain weapons, try to attack them. They couldn't penetrate, they couldn't minister to them. That is when they realized the spiritual eyes were open. We need the spiritual power. என்ன செஞ்சாங்க? உங்களை மாதிரி என்ன செஞ்சாங்க? சிஸ்டர் சொன்னாங்க, you go prayer drive. They didn't do prayer drive, they do prayer walk. A few times they did prayer walk. செய்து தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சிட்டு மதில்கள் உடைக்கப்பட்டது. அப்புறம் என்ன ஆயிட்டு? ஒவ்வொருத்தரும் தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். They surrender themselves. அப்படியாக ஒரு ஆவிக்குரிய வல்லமை அந்த இடத்திலே காணப்பட்டது. இன்க்ளூடிங் the headman. அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், தன்னை அர்ப்பணித்தான். That is the power of knowing. That is so important to know, understanding the spiritual powers. உங்களுக்கு என்ன spiritual power இருக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும். Do you know what spiritual power you have? ஜெபத்தோடு பதில் சொல்லுங்க. Do you know what is your spiritual gift that God has given to you? That's my daughter. My two daughters are here. This is Irene. That is Susan. Sorry, I just interrupted. Come, stand up. Thank you. Some of my old members from Sambhavang also is there. Okay. It's nice to see all of you. Sorry for the interruption. சரி, ஒரே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க மத்தியில நான் வைக்கிறேன். Do you know what is the power that is at your disposal? உங்க கையில என்ன பவர் இருக்கு தெரியுமா? என்ன பவர் இருக்கு தெரியுமா? கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்காரு. Spiritual gifts he has given to you. Are you aware? Are you familiar with that gift, or do you know what gift God has given to you? God is very unique. ஆண்டவர் வந்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். ஆமென். He is no respecter of person. பாதம்லாம் செய்ய மாட்டாரு, சரியா? இல்ல எனக்கு தகுதி இல்ல, நான் எனக்கு வயது முதிர்ந்ததாக இருக்கிறேன், அல்லது எனக்கு படிப்பு இல்லை, அப்படிலாம் இல்லலாம் சொல்லலாம். There are two aspects to say this. Humility, spirit of humility ல அதை சொல்லலாம். இன்னொன்று வந்து ஒரு inferiority complex, அதையும் சொல்லலாம். inferiority complexல சொன்னீங்கன்னாக்கா வராது. ஆனா தாழ்மையின் அந்த ஆவியில நீங்க சொன்னீங்கன்னாக்கா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், பாஸ்டர் வரக்குள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க் பாஸ்டர்கிட்ட உங்க ஒப்பு கொடுங்க, பாஸ்டர் இஸ்ரேல்கிட்ட, சரியா? You need to know what is your spiritual gift. If you don't know, there's a lot of danger. என்ன ஆயிரும்? புதைக்கப்படும். It will be buried, right? So each and everyone uniquely God has blessed you with a spiritual gift. உங்களுக்குன்னு அந்த ஆவிக்குரிய வல்லமை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்கள் தெரிந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஜெபம் பண்ணுங்க. நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக முதல் காரியம் ஆண்டவர் என்கிட்ட பேசினது வந்து you must know what is your spiritual gift. சரியா? நான் வந்து எனக்கே அப்பதான் எனக்கு தெரிந்தது. நான் வந்து ஊழியத்துக்கு வந்து ஒரு 18 வருஷம் இருக்கும். Pastor Israel is younger than me, but he came to ministry much earlier, right? So when I was studying, he graduated a few years
a few years ready. Yeah, we know each other even in we were doing prison ministry and all that, Pastor Israel. So quite long. அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். சரியா? Anyway, நாம் இந்த வரங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான, perhaps God is telling us, ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து maybe you may not be operating in that gift. You may be coming to church, you may be doing ministries, right? Not that you are a very specialized person when you have this gift, but ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்து கையில உங்க நம்பிக்கையோடு அதை கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து பயன்படுத்துகிறது தானே, கனி கொடுக்கிறதுக்கு தானே, ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்துகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் ரொம்ப முக்கியம். Find out, pray, ask God, Lord, what is the spiritual gift that you have given to me? Perhaps you have a gift of leadership, you have gift of singing or preaching, or you may have other gift of praying, a gift of hospitality, gift of நிறைய gift நமக்கு இருக்கிறது. So நிறைய உற்சாகப்படுத்துறது, கரெக்ட்டா? Gift of generosity, gift of faith. என்ன பாஸ்டர் faithன்றீங்க? எல்லாத்துக்கும் faith இல்லைனாக்கா அப்புறம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? There is faith, general faith and gift of faith. விளங்குதா? அந்த gift இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, இந்த பில்டிங்கை வந்து இன்னும் 2 மடங்கு நம்ம பெருசாக்க வேண்டும் என்று நீங்க சொல்லுவீங்க. ஜஸ்மின் சொல்லுவாங்கன்னு வைத்துக்கோங்களேன், 2 மடங்கு பெருசாக்கும். எஸ்டர் சொல்றாங்க, வேணாம் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் சின்னதாக இதா இருக்கும். அவங்களுக்கு வந்து gift of faith ஆபரேட் பண்ணுது. இவங்களுக்கு வந்து gift of faith இல்லைன்னு சொல்லல, அவங்களுக்கு வேற வரங்கள் கிரியேட் செய்யும். அப்ப how to raise funds, அந்த gift அவங்களுக்கு ஆபரேட் பண்ணும். இப்படிதான் அந்த எல்லா கிஃப்டும் வந்து கொண்டு வரும்போது சபை வளர்ச்சிக்கு, சபை பக்தி விருத்திக்கு, சபை வளர்ச்சிக்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு, தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை, மன கண்களை நீ திறக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளும் அடியார்கள் இருதயத்தின் தியானமும் கர்த்தர் நாமத்துக்கு பிரீதியாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். The next slide please. அடுத்து இந்த கேள்வி, என்ன ஞானஸ்நானம் என்று கேட்கும் பொழுது அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா இது என்னென்றால், நம்மளுடைய பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றீர்களா என்பதை அது நிர்ணயிக்கும், தீர்மானிக்கும். See, Holy Spirit, பரிசுத்தாவி நமக்குள் வருகிறதுக்கு அது முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது ஞானஸ்நானம். கரெக்டா? when you receive the baptism, அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை நிரப்புவார். ஆனா இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பாடங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே இந்த அப்போலோஸ் என்பவர் இருந்தார். அவர் நல்ல அப்போலோஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியல? கேள்விப்பட்டிருக்கீங்க தான் அப்போலோஸ். ஒரு கட்டத்துல கேட்பாங்களே, ஐ ஃபாலோ அப்போலோஸ், ஐ ஃபாலோ பீட்டர், ஐ ஃபாலோ பால், அப்படி சொல்லுவாங்க. சரியா? நான் வந்து அப்போலோஸை கீழ்ப்படுகிறேன், நான் வந்து பவுலை கீழ்ப்படுகிறேன், பேதுரை அப்போலோஸ் சொன்னாங்க, அந்த அப்போலோஸ் தான் இது. சரியா? சோ இவர் வந்து என்ன செய்திருக்கார், எபேசு பட்டணத்துக்கு அவர் போயிருக்கிறார். போய் அந்த மக்களிடம் அவரோடு இப்படி சம்பாஷித்து இருக்கிறார், அவர்களோடு பேசி இருக்கிறார். அவரோடு பேசி திரும்ப கொரிந்து பட்டணத்துக்கு திரும்ப வந்து விட்டார். அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை அவர் சொல்லாதபடிக்கு உபதேசங்கள் அவருக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. That is why understanding the spiritual gift is very important. அவருக்கு நன்கு அந்த அளவுக்கு இந்த ஞானஸ்நானத்தை குறித்து புரியவில்லை. ஒரே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை தான் அவருக்கு விளங்கி இருக்கிறது. அந்த ஞானஸ்நானம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 வகையான ஞானஸ்நானம். ஒன்று, அந்த ஞானஸ்நானம் நம் மனம் திரும்புதலின் ஞானஸ்நானமாக இருக்கிறது. It is a baptism of repentance. விளங்குதா? அவர் சொன்னாரு, அந்த ஞானஸ்நானம் வந்து நம்ம மனம் திரும்புவதற்கு அடையாளமான ஒரு ஞானஸ்நானம்.
அதிலே நிறைய காரியங்கள் அடங்கி இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஞானஸ்நானமாக இருக்கிறது. இஸ் inadequate. அந்த ஞானஸ்நானம் புரியுதா? என்ன பாஸ்டர் ஞானஸ்நானம், அப்ப நம்மளாம் 2 ஞானஸ்நானம் எடுக்கணுமா என்று சொல்லி பாஸ்டர் குழப்புறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. சரியா? அந்த காலத்துல, அந்த டைம், அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் பேசுகிறேன். அந்த ஞானஸ்நானத்திலே அது ரொம்ப ஒரு அது ஃபுல்னஸ் இல்லாதபடி இருந்தது. சரியா? முழுமை இல்லாதபடி இருந்தது. probably in the name of the Father, யெகோவா நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம எப்படி ஞானஸ்நானம் கொடுப்போம்? எஸ்தர், உன்னை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுப்போம். கரெக்டா? சோ அந்த மாதிரி தான். சோ அந்த ஞானஸ்நானம் பார்த்தீங்கன்னாக்கா the first person of Trinity தான் அங்க இருந்திருக்கிறாரு. ட்ரினிட்டில யார் இருக்கு? Father, Son, Holy Spirit. அந்த இதுல இருக்கிறது. சோ அந்த ஞானஸ்நானம் முழுமை இல்லாத ஞானஸ்நானமாக இருந்தது. அதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலர் அந்த கேள்வி எழுப்பினதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, பிறகு 12 சீஷர்கள் அங்க இருந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்நானத்தை கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பித்ததே அந்த கதை இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரியா? இதுல பல காரணங்களுக்கு ஏன் இந்த பவுல் இந்த கேள்வி எழுப்பினார். சரியா? இப்பொழுது நாம் இருக்கிற என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்? what season are we in now? Epiphany, right? சரியா? எபிஃபனி என்ற அந்த மீனிங் நமக்கு தெரியுமா? எஸ்தருக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா அங்க இருந்து வந்தவங்க. சரி, எபிஃபனி என்று நம்ம அந்த சீசன்ல இருக்கிறோம். இப்பதான் நம்ம கிறிஸ்துமஸ் சீசனை முடிச்சோம். அதுக்கு முன்னால என்னது? அட்வென்ட். சரியா? எபிஃபனி முடிந்தது என்ன நினைக்கிறேன்? லென்ட்டுக்கு நம்ம போவோம். சரியா? சோ இப்படி இந்த காலகட்டத்திலே நம்ம இருக்கிறோம். அப்ப ஏன் இந்த சீசன் ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? why are we celebrating this season of epiphany? epiphany என்று சொல்லும் பொழுது அதில் அர்த்தம் என்னவென்றால், the magi and the 3 wise men, வான சாஸ்திரிகளா ஞான சாஸ்திரிகளான்னு தெரியல. சரியா? வான சாஸ்திரிகளாக இருப்பாங்க, ஞான சாஸ்திரிகளாக. அவர்கள் இயேசுவை அந்த குழந்தையாக அவர்கள் பார்த்தார்கள். சரியா? So Jesus was revealed to them. பிரசன்னாலயம். எபிஃபனி சர்ச்னா பிரசன்னாலயம், ரைட்டா? பிரசன்னம், தேவன் பிரசன்னமாக யாருக்கு? புறஜாதிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் எபிஃபனி. இன்னுமாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியும் பிரசன்னமாகினார். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் சொன்னார், இது என்ன நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிற, யூ லிசன் டு ஹிம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரசன்னம், தன்னை பிரசன்னம். புறஜாதிகளுக்கு, ஜென்டைல்ஸ்க்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த காலம்தான் இந்த எபிஃபனி என்ற காலம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியம் என்னவென்று சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரியா? அதனால இந்த பரிசுத்த ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியின் கிரியைகள், வரங்களை குறித்து ஆழமாக நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாததுனால என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்த இதுல நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்த ஸ்லைட்ஸ்க்கு நம்ம போவோம். சில நேரத்துல இந்த வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக நமக்கு புரியாதவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது கற்றுக்கொள்ளாதபடி இருக்கும். people teach you and don't teach you. அதாவது என்ன சொல்ல வரேன் என்றால், நம்ம வார்த்தைகளை ஆழமாக நமக்கு அந்த ரகசியங்களை நமக்கு புரியாவிட்டால் நாமும் கற்றுக்கொள்ள முடியாது, அவர்களும் கற்றுக்கொள்ளாதபடி இருப்பார்கள். அதனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்,
வசனத்துல இருக்கிற வாக்கு தத்தங்கள் நம்மளால பாதி முக்காவாசி அவ்வளவுதான் நமக்கு புரியும். அதனால நாம் இதை முழுமையாக நாம் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டோமேயானால் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அல்லது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சில திட்டங்கள் வெளிப்படாதபடி இருக்கும். அதனால தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்படி செய்ய வேண்டுமா, முழுமையாக நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போலோஸ் அவருக்கு புரியாதபடி இருந்த பொழுதே அவர் என்ன செய்தார் என்றால், அவர் அங்கு கொரிந்து பட்டணத்துக்கு போகும் பொழுது அக்கிலா பிரிசிலா என்பவர்கள் அங்கு இருந்து அவர்கள் இருவரும் இவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? இந்த ஞானஸ்நானம் 2 வகை இருக்கு. ஒன்று ஜலத்தினால, அதாவது ஜலத்தினால, water baptism, and there's another என்ன baptism இருக்கிறது, ஆவியிலே, the baptism of the Holy Spirit. அதை குறித்து அவருக்கு தெளிவுபடுத்தினார். பிறகு அவர் அதை கற்றுக்கொண்டு he was a very eloquent preacher. Do you know? எல்லாத்துக்கும் ரொம்ப one of the best preachers in the Bible அப்போலோஸ். சரியா? அப்போலோஸ் என்பவர் is the most eloquent preacher. வசனத்தை அவர் அறிந்து கொள்வது ரொம்ப தாகம் உள்ளவராக, தாழ்மையோடு இருந்தார். எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் அக்கிலா பிரிசிலா அவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தாழ்மையோடு இருந்து முழுமை அடைந்து அவர் என்ன செய்தார், அங்க போய் அங்க மக்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அப்படியாக அறிவித்து அநேக ஆத்துமாக்களை சுகந்தரிக்க முடிந்தது. அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நிறைய பேருக்கு நாம் என்ன செய்ய முடிகிறது, அவர்களுக்கு விடுதலைக்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அவர்களுடைய வழிநடத்துதலுக்காகவும் நாம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள நம்ம வாஞ்சிக்க வேண்டும். We need to read and understand the teachings and the promises and the commands of the word of God. அது நம்மளை என்ன செய்யுமா, நம்மளை முதிர்ச்சிக்கும், நம்ம என்ன செய்யுமா, நம்மை ஆசீர்வதிக்கும். அடுத்தது நம்ம பார்ப்போம், இதுக்கு ஏன் இந்த சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார், மேலோட்டமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வார்த்தைகளை ஆழமாக புரியாதது நிமித்தம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். They are not comprehending, understanding the full teaching of the word of God. இரண்டாவது பார்க்கும் பொழுது இருதயங்கள் கடினமாக இருக்கும். நீங்க பாருங்க, யாரோட இருதயம் கடினமாக இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதது இருக்கும் பொழுது இருதயம் எப்படி இருக்கும், கடினமாக இருக்கும். நிறைய பேர் சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வேலைன்னு போயிடுவாங்க, அல்லது மற்ற காரியங்களில் ஈடுபட்டு இருதயங்கள் கடினமாகிவிடும். கடினமான வேற எப்படி நமக்கு கடினமாகிவிடும் என்றால், ஆண்டவர் உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த YCCA, இந்த ஈஷன் கிறிஸ்டியன் சர்ச்ல நான் இதை செய்ய போகிறேன். சில பேர்கிட்ட ஆண்டவர் நீங்க சாட்சியில சொன்னீங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி, நீங்கள் அதற்கு ஒத்துழைக்காவிட்டால், ஏன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய போறாரு, சரியா? நீங்க ஒத்துழைக்காவிட்டால் என்ன ஆகிவிடும், உங்கள் இருதயம் கடினமாகிவிடும். Your heart will be hardened. That is why many times God don't reveal His secrets to a lot of people. புரியுதா? ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. சில பேர்கிட்ட ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. உங்ககிட்ட சொன்னனாக்கா நீ கீழ்ப்படிய மாட்ட, நீ கீழ்ப்படியலனாக்கா என்ன ஆயிரும், உன் இருதயம் கடினமாகிவிடும். புரியுதா? சில நேரத்துல தான் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அதனால அப்போலோசை போல அவன் படித்தவனாக இருந்தாலும் கூட அவன் இருதயத்தை லெகுவாக்கி விட்டதனால இந்த ஞானஸ்நானம் முழுமையே அவன் அறிந்தவனாக இருந்து அநேகருக்கு
அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். விளங்குதா ஏன் கடினமா இருக்குன்னு? அப்ப நம்ம இருதயத்தை எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல் நாவி இருக்கணும். அப்பதான் இருதயம் கடினமாகாது. மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி பாவத்தினால் அடிமைத்தனம் ஆகி இருக்கிறது. we are conditioned by sin. ஆண்டவர் வார்த்தை புரியாதபடிக்கு 4 நிலங்கள் இருந்தது. 4 நிலங்கள், you know the seeds that fall into 4 grounds, right? The first one is along the path, right? வழியில, சரியா? வழியில உள்ள அந்த விதைகள் திருடப்பட்டது. எதனால? புரியல அவனுக்கு, வசனத்தை புரியல. உனக்கு வசனத்தை புரியலனாக்கா உனக்கு என்ன கொடுக்கப்பட்ட அது திருடப்பட்டிரும். அதனாலதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வசனத்தை புரிந்து கொள்வது. அதனால பெரிய தியோலஜன், பெரிய பைபிள் காலேஜ்ல ஸ்கூல்ல போய் படித்து தேரணும் அப்படி இல்லை. வெரி சிம்பிள், இன் சிம்பிளிசிட்டி. காலையில நீங்க எடுத்து நீங்க வாசிக்கலாம். வாசித்துட்டு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டாலே போதும். சரியா? கர்த்தர் உங்களுக்கு விளங்க செய்வார். பரிசுத்தாவியை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டோம் அல்லவா? பாடல் மூலமா நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய தேற்றுகிறார், ஆற்றுகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்ம எல்லாமே செய்கிறார், கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியின் இந்த வெளிச்சத்தோடு நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படாது. we will not be controlled or conditioned by sin. அப்படி இருக்கும் பொழுது நாம் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்வோம்? நாம் இழந்து விடுவோம். அதனால ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்னவென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு முதிர்ச்சி பெற வேண்டும். பால் குடிக்கிறவங்க போல இருக்காதபடிக்கு நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். we need to be matured. we need to be eating meat slowly. we cannot be eating drinking milk all the time. 10 வயசு பிள்ளை இன்னும் 12 வயசு பிள்ளை இன்னும் பால் குடிச்சு கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போலதான் நம் ஆண்டோட வார்த்தை அப்படியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு முழுமையடை செய்வார், முதிர்ச்சியை கொடுப்பார். பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும். பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் உங்க கையில கொடுப்பார். அல்லேலூயா. முதல் குறிப்பான superficial, what kind of Christians are we? Are we still drinking milk or are we eating meat? So அந்த நிலைமைக்கு நம்ம வருகிறோமா? நம்ம சாட்சி கூட சில நேரத்துல அதுல பொறுத்து இருக்கு. சரியா? நம்ம சாட்சி எப்படி இருக்கும்? முதிர்ச்சி, you progressive, we need to continuously be maturing whatever you do. Even the testimonies that you share, how much maturity there is in your testimony. It is so much. Is it always a materialistic blessings? உலகபரமான நான் எங்க சர்ச்சில் எங்களுக்கு சாட்சி இருக்கும். சரியா? நிறைய தடவை நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சாட்சி சொல்ல பாருங்கள். உலகபரமான காரியம் ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும். Lord, I want this finish. Okay. ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் மன்றாடி you need to labor, you need to fast, then you receive. அது எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையா இருக்கிறது. முதிர்ச்சிக்கு அடையாளம். வார்த்தையை வசனத்தை புரிந்தவன் அப்படி செய்வான். அப்படிப்பட்ட சாட்சியா இருக்கும். அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் வாங்க சாட்சி சொல்லுங்க. யாரையும் நான் எடை போடவில்லை, சும்மா நான் சொல்றேன் முதிர்ச்சி. ஓகே, progressively we need to grow. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை முதிர்ச்சி படுத்துவார். நம்ம இன்னும் அதிக காரியங்களிலே நமக்கு பொறுப்பை கொடுப்பார். முதல் காரியம் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸ். நாம் சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து மெச்சூர் கிறிஸ்டியனாக மாறுவோம். இரண்டாவது, நற்செய்தியின் முழுமையின் முக்கியம், the importance of the full gospel. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த நற்செய்தி பாருங்க, இவங்கெல்லாம் என்னது, அந்த முதல் ஞானஸ்நானத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இதுல முதல் ஞானஸ்நானம், இன்க்ளூடிங் அப்போலோஸ், a great preacher. Even pastors are not spared. நிறைய காரியங்களில் எல்லா பாஸ்டர்ஸும் முதிர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்ல மாட்டேன், இன்க்ளூடிங் மீ. சரியா?
அதனால நாம் என்ன செய்ய வேண்டுமா? முதிர்ச்சி பெற வேண்டும். அதுல உள்ள சில காரணங்களை பார்க்கும் பொழுது, நீ அந்த முதல்ல உள்ள அந்த ஞான ஸ்நானத்திலே பிடித்து கொண்டிருந்தால், இரண்டாவது ஞான ஸ்நானம் முழுமையாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அந்த ஞான ஸ்நானத்தை நீ பெற்றிருக்கிறாயா? அப்பொழுதுதான் பரிசுத்தாவி வரும், விசுவாசம் வரும், பரிசுத்த ஜீவியம் அது வரும். அதுல விசுவாச அடிப்படையெல்லாம் ரொம்ப இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ரைட்? இட் இஸ் நாட் so much on faith or other elements or in the first baptism. It is more repentance. மனம் திரும்புதல் இயேசுவை காண்பிக்கிறது. ஆனால் இந்த இரண்டாவது ஞான ஸ்நானம் பரிசுத்த ஆவி அக்கினி அபிஷேகம் பெறுகிறதுல இது முழுமையான அந்த சுவிசேஷத்தை முழுமையாக புரியாவிட்டால் நாம் பழைய உடன்படிக்கையில தான் இருப்போம். பழைய உடன்படிக்கை, சரியா? நம்ம குட் ஒர்க்ஸ் அண்ட் ஆல் இதுல தான் நம்ம நிலைச்சிருப்போம். இதை குறித்து நம்ம புரிந்து கொள்கிறது புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய அந்த கட்டளைகளை நம்ம இருதய பலகையிலே நம்ம எழுதி வைத்திருக்கிறோம். விசுவாச பாதையிலே நாம் நடந்து செல்லுகிறோம். இன்னும் விசுவாச வல்லமையிலே இன்னுமாக நாம் என்ன செய்ய மறுரூபமாகுகிறோம். இது எல்லாவற்றையும் இந்த புதிய உடன்படிக்கையில அடங்கி இருக்கிறது. There's so much in the new covenant. அதை குறித்து நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் என்னத்தை நம்ம பார்க்கிறோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அந்த வருகைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்துவோம். இன்னும் அநேகரையும் நாம் நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்துவோம். ஆக்சுவலி சில நேரத்தில் நாங்கள் நன்றாக நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மக்கள் புரியாமல் இருக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இஃப் யூ ரீட் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரு பெந்தெகோஸ்தே நாள்ல, now is not the time of Pentecost, it's Epiphany. சரியா? பெந்தெகோஸ்தே நாள் இன்னொரு நாள் இருக்கு. இது பரிசுத்த ஆவி முழுமையாக பெறுகிற நாட்கள் அல்ல, இயேசுவை வெளிப்படுத்துகிற நாட்கள். Nevertheless, we still emphasize on the Holy Spirit. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? எத்தனை பேரு? You all will know. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேரு. வெரி குட், கரங்களை தட்டுவோம். வெரி குட். இரண்டாவது தடவை எத்தனை பேரு? 5000 பேரு. செகண்ட் டைம் when he was preaching 5000, 5000 பேரு. அது எப்படிங்க ஃபர்ஸ்ட் பேப்டிசம்ல முடியுமா? You think the first baptism is able to operate in this way? No. இரண்டாவது பேப்டிசம், அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார், புது உடன்படிக்கை, full gospel. That is when he was operating. He was a coward. He betrayed. No, he denied Jesus. Sorry, he denied Jesus. எப்போதும் எனக்கு கன்ஃபியூஸ் வரும். Betrayed, denied. சரியா? He denied Jesus 3 times. கோழையாக இருந்தான். உடனே நீ தானே ஒரு சீஷன்? இல்ல, நான் இல்ல. கோழையாக இருந்தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவன் பேசும்பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன அந்த ஹோம்வொர்க் கொடுத்தல, உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வல்லமை ஆபரேட் பண்ணுகிறது? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். So when you know the full gospel, that is the operation. அதுதான் கனி கொடுக்கிறது. ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸ், அதாவது நம்ம முதிர்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறது. சரியா? மேலோட்டமான கிறிஸ்தவர்கள். சரியா? அதிலிருந்து நாம் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மெச்சூர் கிறிஸ்டியன், அதாவது முழுமையடைந்த கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, நற்செய்தியின் முழுமையின் முக்கியம்.
அந்த முழுமையை நாம் அந்த சாராம்சை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரோடு நாம் இணைகிறோம். இந்த முழுமையடைவு ஆண்டவரோடு நாம் இணைகிறோம். அவரோடு நாம் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பங்காளிகளாக இருக்கிறோம். We join with Christ. ரோமர் 6:3-4 பார்க்கும் பொழுது நாம் அவருடைய மரணத்திலும் அடக்கத்திலும் உயிரோடு எழும்புறதிலும் நம்ம என்ன சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். இந்த ஃபுல் காஸ்பல் முழுமையான அந்த சுவிசேஷத்தை நாம் அறிகிறதின் மூலமாக அவரோடு கூட நாம இணைந்து இருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்க கேள்வி கேட்க வேண்டியதில்லை. இந்த ஞானஸ்நானம் முழுமையான ஞானஸ்நானம் தான். You don't have to have another baptism. That time அந்த டைம்ல ஒரு அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெறுகிறோம். அதில் உள்ள முழுமையை நமக்குள்ளாக வருகிறது. ஆண்டவர் அந்த முழுமையை நமக்கு கொடுக்கிறார். சரி, இறுதியாக இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது சபையை ஒன்று சேர்க்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சபையை, அவருடைய சபையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். He is building his church through the outpouring of the Holy Spirit. நமக்கு அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அவரோடு கூட இணைக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும். சிலர் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்நிய பாஷைகளிலே பேசுவார்கள். சரியா? சோ சிலர் பல காரியங்களிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் மூலமாக ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தி சபையின் பக்தி விருத்திக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் ராஜ்ய மேன்மைக்கும் ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று இன்று நாம் அப்படியாக இருப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் உங்க மூலமாக இந்த சபையை கட்ட வாஞ்சிக்கிறார். இந்த தேசத்தை கட்டுவதற்கு வாஞ்சிக்கிறார். அவர் வருகைக்கு எப்படி யோவான் ஸ்நானகன் மக்களை ஆயத்தப்படுத்தினாரோ உங்களை கொண்டு ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த ஞானத்தினாலும் அனுபவத்தினாலும் மாம்சத்தினாலும் கிரியை நடத்தது போதும். Enough of operating in our affluence, in our influence, in our flesh. Enough. It's time to operate in the gift of the Holy Spirit. நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களோடு கூட பேசினீர். பரிசுத்தாவின் வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நாங்கள் நடத்தப்பட எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். சபைக்காக செபிக்கிறோம், போதகருக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபை வளரணும் ஆண்டவரே. இந்த ஈஸ்வன் வட்டாரத்திலே ஒரு கலங்கரை விளக்காக இருக்க வேண்டும் ஆண்டவரே. வரங்கள் கனிகள் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறதுனால நிறைய இருளில் உள்ள மக்கள் ஒளியை காண வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும். எழுப்பது இந்த சபைக்குள் வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.